அன்பு வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி செந்தில். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இது ஆக்சுவலாக ரவா கேசரி. ஆனால் ரவா கேசரி கொஞ்சம் சொதப்பிட்டேன். என்னென்னா தண்ணி எக்ஸ்ட்ராவாக தாராளமாக ஊற்றிட்டேன். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சேமியா மிக்ஸ் பண்ணி சேமியா ரவா கேசரியாக மாற்றிட்டேன். அதே மாதிரி பருப்பு வடை காரத்துக்கு பருப்பு வடை பண்ணிட்டேன். இது பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காம்பினேஷன் கேசரி ப்ளஸ் வடை. ஸோ அதனால தான் இன்றைக்கி அவளுக்காக இதை பண்ணியிருக்கேன். ஸோ பால் காய்ச்சி வச்சுட்டேன். அதே மாதிரி ஃபில்டர் டிகாஷன் போட்டு வச்சுருக்கேன் ரெடியாக. ஏன்னா சுட சுட வடையை சாப்பிட்டதுக்கப்புறம் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பவுலில் வடையும் அப்புறம் கேசரியும் வச்சு அவங்களுக்கு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் கொடுத்துட்டேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி வடையாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எனக்காக தனியாக ஸ்பெஷலாக குட்டி குட்டியாக போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக எனக்காக தான் போடுவேன். கடைசியாக ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்த வடையெல்லாம் அவங்க காலி பண்ணிவிடுவாங்க. நான் எனக்காக போட்டுட்டு எடுத்துகிட்டு போகும்போது இதில் எனக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும். இந்த வடை மட்டும் இல்லை, உளுந்து வடையில் கூட நான் இது மாதிரி தான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு பெருசு பெருசாக வடையை போட்டுருவேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கிள்ளி இந்த மாதிரி போடுவேன். எனக்கு இந்த மாதிரி சாப்பிட தான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டுருவேன். ஸோ இதெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு சுட சுட சூடாக ஒரு ஃபில்டர் காஃபியும் எடுத்து வச்சுட்டு சட்னிக்கும் வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை சூடாக சாப்பிட்டுட்டு காஃபியை குடிச்சிட்டு சட்னிக்கு ரெடி பண்ணணும் நைட்டு தோசைக்கு டின்னருக்காக. மீண்டும் ஒரு அழகான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, பாய்.